கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துகள். எங்கேருந்து நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்த ஒரு நற்செய்தி தருகிறார். தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும், என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். எத்தனை பேர் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் இருதயத்தோடு தான் பேசுவார். இன்றைக்கி ஒரு மாபெரும் ரகசியத்தை உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் புதிதாய் பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, முற்றிலுமாக கேட்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 139 17வது வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். பல நேரங்களில் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வேலை இல்லை, படிப்பு இல்லை, பந்தங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இப்படி இருக்கிறேனே அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவஜனங்களே, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு பதில் தருகிறார். கடந்த நாட்களில் கூட நம்ம பார்த்தோம், நான் கூப்பிட்டு நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மறு உத்தரவு அருளும் பொழுது நம்ம ஆத்மாவில் பலன் தந்து என்று வேதம் சொல்லுகிறது. பலன் வருகிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதில் தரதான் செய்கிறார். நம்ம தான் அதை கவனிக்காமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஒரு கைப்பிள்ளை அதை அழும் பொழுது ஒவ்வொரு முறையும் தாய் போய் கவனிக்கிறது. அந்த பிள்ளை வளருகிற வரைக்கும் அந்த தாய் எவ்வளோ அருமையாக கவனிக்கிறது. அதற்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். அதற்கு தெரிஞ்சதெல்லாம் பிரச்சனை வந்தோன்னு கத்த தான் தெரியும். ஆனால் அம்மா வந்துச்சான்னு கேட்டால் அதற்கு வளர்ந்து கேட்கும் பொழுது சொல்ல தெரியாது. நீ இத்தனை மாதத்தில், நீ உன்னுடைய 4வது மாதத்தில் இல்லை 8வது மாதத்தில் நீ கத்துன அந்த நேரம் நான் அம்மாவாகிய நான் உன்கிட்ட நின்னேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு சொல்ல தெரியாது. அதுக்கு அந்த ஞாபக சக்தி, அதுக்கு அந்த ஆற்றல் வருகிற வரைக்கும் நம்ம கிட்ட போய் நின்னது, அம்மா கிட்ட போய் நின்னது, அதுக்கு பால் கொடுத்தது, அதுக்கு உணவு கொடுத்தது எதுவுமே அதுக்கு நினைவு இருக்காது. கேட்டால் சொல்லுவாங்க, அது சின்ன வயசில் நீங்கள் செஞ்சது எனக்கு எங்கே நினைவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல தான் தேவச்சனமே, நம்ம கிறிஸ்துவுக்குள் குழந்தையாக இருக்கிறதுனால ஆண்டவர் செய்கிறத நம்மளால் உணர முடியல. ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு உணர முடியல. அதனால நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஒரு மர்மம், ஒரு ரகசியம் சொல்லுகிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளோ அதிகம். தேவ ஜனங்களை, கடந்த நாட்களில் கர்த்தர் ஆலோசனை தந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நடத்தினார். ஒருவேளை நீங்கள் புதிதாக இதுதான் அதிகாலை ஜபத்தை பார்க்குறீங்கன்னா, திங்கட்கிழமையில இருந்து போட்டு அதிகாலை ஜபத்தை பாருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கு தேவையான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் தந்தார். கிறிஸ்தவத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? யாராவது ஒரு ஆள் தற்கொலை பண்ணி கொண்டு இருப்பாங்க, அதுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருப்பாங்க, இன்னைக்கு தற்கொலை பண்ணிடலான் இருப்பாங்க. ஆனால் பாருங்கள் தேவஜனங்களை, ஆண்டவர் ஒரு ஆலோசனையை தான் அனுப்புவார். அந்த ஆலோசனை அவர்களை காப்பாற்றும். நானும் என்னுடைய சகோதரனும் ஒரு குறிப்பிட்ட விஷயமாக பைக்கில் சென்று கொண்டு இருக்கிறோம். அப்படி செல்லும் பொழுது எத்தனையோ வண்டி போனது. அந்த வண்டியெல்லாம் அந்த ஒரு தாயார் நிறுத்தவில்லை. நாங்கள் போகும் பொழுது ஒரு தாயார், வயது முதிர்ந்த தாயார், மத்தியான வெயில் அப்படி போய் கொண்டு இருக்கிறாங்க. உணவு கூட சாப்பிடாமல் அவர்கள் போகிறாங்க. நாங்கள் வண்டியை நிறுத்தின பிறகு தான் தெரிஞ்சிச்சு, எந்த வண்டியும் அவர்கள் நிறுத்தவில்லை. ஏராளமான வண்டி போகுது. எங்கள் வண்டிக்கு கையை காமிச்சு நிறுத்தினாங்க. வேதவசனம் தான் சொல்லுறதே, அந்நியரை உபசரிக்கு நாடுங்க. சில நேரம் அதனால தேவதூதர்களையும் நம்ம என்ன செய்யலாம், தரிசிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அதற்காக அல்ல, இயல்பாகவே ஏழைகள் கூப்பிட்டா நம்ம உடனே நிறுத்திடுவோம். அப்போ நிறுத்தின உடனே அந்த தாயாரை பார்த்தா அந்த தாயார் கண்ணெல்லாம் கண்ணீர், சாப்பிடாமல் ரோடெல்லாம் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த தாயார் சொல்லுகிறது, ஐயா, நான் இந்த ஊர்லேருந்து வருகிறேன், என் மகன் இறந்துட்டான், என் மகன் தற்கொலை பண்ணி விட்டான். என் மகன் தற்கொலை பண்ணது மட்டும் இல்லை, என் மருமகா அவனை விட்டுட்டு அவன் போய்விட்டு பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டு, பிள்ளைகள் அனாதையாக இருக்குது, பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க எனக்கு காசு இல்லை, ரோடில் பிச்சை எடுக்க வந்திருக்கையா அப்படின்னு சொல்லி அழுது. அதை பார்த்த உடனே நான் ஒரு 50 ரூபா கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் என் மனசு சொல்லிச்சு, 50 ரூபா, என் மனசு ஒரு ஹியூமனாக, ஒரு மனுஷனா 50 ரூபா கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த பாட்டி கதையை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்கிட்ட இடை போடுறாரு, இது போறாது, இன்னும் கொஞ்சம் எடுன்னு சொல்கிறாரு. நான் 300 ரூபா எடுத்து வைத்து அதை கொடுக்குறேன். அந்த பாட்டி அதை பார்த்துட்டு அழுது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரகிளில் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். அந்த ஸ்ட்ரகிள் நடந்துச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 70,000 வரைக்கும் தேவை இருக்கிறது.
அப்போ அந்த காரியத்திற்காக நான் ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே இந்த விஷயங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் ஜெபித்து கொண்டு நான் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த ஏழையை அனுப்புகிறார். என்னிடத்தில் ஆண்டவர் இடைபடுகிறார், இந்த ஏழைக்கு உதவு, அந்த பெரிய காரியத்தில் நான் உதவி செய்கிறேன், நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன். ஆண்டவர் நினைத்தால் அற்புதங்கள் முடியும். தேவஜனமே, ஒவ்வொரு நாள் தேவைகளில் நமக்கு பல அற்புதங்கள் தேவை இருக்கலாம். சில நேரம் 5000 தேவை இருக்கலாம், 50,000 ரூபா தேவை இருக்கலாம், 5 லட்சம் ரூபா தேவை இருக்கலாம், 5 கோடி கூட தேவை இருக்கலாம். என்னுடைய ஒரு தருவாயில் இந்த அமௌண்ட் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகக்கூடாது. பிசாசானவன் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி நின்று ஒரு 70,000 ரூபா, 50,000 ரூபா, 60,000 ரூபா, குறைஞ்சது 60,000 70,000 ரூபா வரைக்கும் வீணாக்கலாம் என்று வந்து நிற்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே இதை நீர் மாற்றுவீர் என்று எனக்கு தெரியும். ஒரு நொடியில் நீர் மாற்றி விடுவீர். நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு சொல்லுகிறார், ஏழைகளுக்கு உதவு. என் கையில் 300 ரூபா எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த 300 ரூபா கையில் கொடுத்தோன்னு அது அழுது. ஆண்டு திரும்பியும் சொல்லுகிறார், இருக்கிறதெல்லாம் கையில் கொடுன்னு சொல்லுகிறார். இன்னொரு 500 ரூபா இருந்துச்சு, அதை எடுத்து அந்த ஏழைக்கு கொடுத்து அது இன்னும் அழுது, ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. அது அழுது சொல்லுது, இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணணும்னு இருந்தேன், இன்னைக்கு எனக்கு யாரும் காசு தரலன்னா நான் சாகணும்னு இருந்தேன். நீங்கள் இயேசுவால் அனுப்பப்பட்டிருக்கீங்கன்னு நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஊழியக்காரனே தெரியாது, எங்கேயோ உள்ள தாயார் இயேசுக்கு நன்றி சொன்னது, கண்ணெல்லாம் கண்ணீர், நடு ரோட்டில் நின்று அழுது. அந்த பேர பிள்ளைகள் எல்லாம் பசியோடு இருப்பாங்கய்யா. நான் இனி பஸ் ஏறி 30 கிலோமீட்டர் போகணும்யா, அப்போ தான் என் பேர பிள்ளைகளை சந்திக்க முடியும். இப்போமே மணி 3 ஆக போதே. நான் இனி என் பேர பிள்ளைகள் பசியாக இருப்பாங்க, அப்பா இல்லை, அம்மா விட்டுட்டு போயிட்டான், அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும் ஐயா. நான் ஒரு 50 ரூபா கூட கிடைக்காம பஸ் ஏறி போகிறது கூட காசு இல்லாமல் தான் இருந்தேன். இனி தாமதித்தால் என் பேர பிள்ளைகள் எங்கே இருக்குன்னு என்னை தேடும். இந்த நேரத்தில் யாருமே எனக்கு ஒரு இறங்கி ஒரு 10 ரூபா தரல, ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே என் மனசெல்லாம் உடஞ்சிட்டு இன்னொரு 500 ரூபா பாக்கி இருந்தது, மொத்தம் எடுத்து கொடுத்தேன். நான் 50 ரூபா கொடுக்கணும்னு நினச்சேன். தேவஜனமே, இதை பேர் பிரஸ்தாபத்துக்காக இல்லை, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் செய்ய சொன்னதை, என் உள்ளத்தில் இடைப்பட்டதை, நான் செய்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி நிறைய காரியங்கள் நடக்கும், எல்லாவற்றையும் நான் சொல்ல வரவில்லை. நான் சொல்ல வருகிறது என்ன தெரியுமா? கர்த்தர் இடைப்படுகிறார், குடு என்று இடைப்படுகிறார். கொடுத்தவுடன் ஒரு வாரம் செல்லுகிறது. என்னுடைய அந்த பெரிய பிரச்சனை தேவை இல்லாமல், அது ஒரு ஊழியத்துக்கு அந்த 60,000 ரூபா செலவானால் பிரோஜனமாக இருக்கும். ஒரு ஏழை விசுவாசிக்கு போனால் அது பிரோஜனமாக இருக்கும். ஒரு ஏழை விசுவாசியினுடைய இல்லை, ஒரு விதவை தாயாருடைய அந்த வீட்டுக்கு மேலே உள்ள கூரை ஒழுகி கொண்டு இருக்கிறது அல்லவா, அதுக்கு போனால் அது நலமாக இருக்கும். தேவையில்லாமல் அந்த பணம் வீணாக போக வேண்டும் என்று பிசாசு யுத்தம் பண்ணும் பொழுது நான் தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே நான் இதிலிருந்து தப்பிக்க ஒன்னே ஒன்று செய்ய முடியும், என் தேவனை நான் கனப்படுத்த முடியும். அதனால் அந்த நேரத்தில் என்னுடைய அந்த உள்ளத்தில் உள்ள அந்த பாரத்தை தீர்த்து கொள்ள அவ்வளோ ரூபா எடுத்து அந்த கையில் கொடுத்தேன். அந்த பாட்டி அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்தியது, புகழ்ந்தது, சந்தோஷப்பட்டது. அது மட்டுமில்லை, எனக்கு இருந்த பெரிய சந்தோஷம், அந்த தாயார் தற்கொலையிலிருந்து மீட்கப்பட்டார்களே. நமக்கு எப்போனாலும் பணம் வந்துவிடும். இந்த தாயார் உழைக்கக்கூட பலன் இல்லாமல் இருக்கிறாங்களே, நம்ம பர்சில் உள்ளதெல்லாம் கொடுப்போம், திரும்பி இந்த தாயாரை பார்ப்போமான்னு கூட தெரியாது. அதனுடைய ஊருக்கு அட்ரஸை கூட அதுக்கு சொல்ல தெரில, ஊரை சொல்லிச்சு. நான் அந்த சைடு வழியாக ஊழியம் போகும் பொழுது அது சொன்ன ஊரில் விசாரித்தேன். அந்த இடத்துல அந்த ஊர் இருக்கிறது, அந்த தெரு இருக்கிறது, அது பொய் சொல்லவில்லை. ஆனால் பணம் இல்லாமல் இருக்கிறது, பலன் இல்லாமல் இருக்கிறது. யார்கிட்டையும் போய் வேலை செய்து அது பணம் சம்பாதிச்சுக்கிடாது. அப்படி வேலை செஞ்சாலும் 200 ரூபா 50 ரூபா கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற அந்த பணம் அந்த அருமையான தாயாருக்கு ஒரு மாதம் கூட உதவி செய்யும். இதற்காக தான் ஊழியர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களை, ஆண்டோடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். அந்த தாயாருடைய தற்கொலையிலிருந்து காப்பாற்ற கர்த்தர் அடியனை அந்த இடத்துல கொண்டு போனார். அந்த தாயார் தற்கொலை பண்ணவில்லை, இயேசுவை சந்தோஷத்தோடு துதித்து கொண்டு கடந்து சென்றார்கள். ஆம் தேவ ஜனங்களை, நான் என்ன சொல்ல வாரேனா, ஒரு ஆலோசனை நம்மளை காப்பாற்றும். தற்கொலை அந்த பொல்லாத விஷயம் ஆண்டவருடைய ஆலோசனை வரும் பொழுது காப்பாற்றப்படுகிறது. சில நேரம் ஆண்டவர் ஆலோசனையை அனுப்புவார், சில நேரம் ஆளை அனுப்புவார். சில நேரம் ஆண்டவர் ஆலோசனை அனுப்புகிறார், இல்லைன்னா ஆளை அனுப்புகிறார். என்னை அனுப்புனார் பார்த்தீங்களா? என்ன அனுப்புறது மட்டும் இல்லை, அந்த தாயாருக்கு உதவி செய்த பிறகு ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 2-3 நாள் கழிந்த பிறகு என்னுடைய அந்த பெரிய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் மாற்றினார். தேவையில்லாமல் காசு வீணா போகாமல் கர்த்தர் காப்பாற்றினார். அதற்கு காரணம் என்ன? ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆம் தேவ ஜனங்களே, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அங்கங்கே பேரம் பேசி கொண்டு இருப்போம். ஏழைகளுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டோம். ஏழை ஊழியர்களை தாங்க மாட்டோம். எங்கேயோ போய் 50 லட்சம் ரூபா கட்டிகிட்டு இருப்போம், 10 லட்சம் ரூபா கட்டிகிட்டு இருப்போம். ஏழைகள்கிட்ட துன்பத்தை
குடும்பத்தை படுத்தி கொண்டு இருப்போம். வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க. அந்த ஏழைகளை ப்ரெஷர் பண்ணி ஒரு 500 ரூபா கூட்டி கொண்டு இருப்போம். ஆனால் மகள் கல்யாணத்தில் ஆயிரமான ரூபாவை இழந்து கொண்டு இருப்போம். ஆண்டு சொல்லுகிறார், ஏழைகள்கிட்ட பிசினித்தனம் பண்ணாதீங்க. பாவப்பட்ட ஒரு ஏழை பிளம்பர் வீட்டில் வேலைக்கு வரும். அவன்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு பேரம் பேசும். ஆட்டோக்காரன்ட்டு ஒரு 20 ரூபாய்க்கு பேரம் பேசிகிட்டு இருப்போம். காய்கறி கடையில் ஒரு 50 ரூபாய்க்கு பேரம் பேசி கொண்டு இருப்போம். அவன் ஏழையாக இருக்கிறான்னா, அவன் பாவப்பட்டவன், அவனுக்கு உதவி செய்யுங்க. ஒரு 10 ரூபா கூட கொடுங்க, 20 ரூபா கூட கொடுங்க, 50 ரூபானாலும் கூட கொடுங்க, 100 ரூபானாலும் கூட கொடுங்க. இங்கே கொடுக்கறதுனால ஒன்றும் இல்லை. ஏழை கொடுக்குறவன் கர்த்தரை கடன் கொடுக்குறான். ஆம் தேவ ஜனங்களே, வஞ்சிக்கிறவங்க ஏமாத்துறவங்கள்ட்ட நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் ஏழையாக இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வெயிலேருந்து வேலை செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சாப்பாடை கொடுங்க. ஒன்றும் குறைஞ்சி போகிறதே இல்லை. நீங்கள் இங்கே கொடுக்கலனா எங்கேயாவது கொடுத்து 50,000 ரூபா 10 லட்ச ரூபான்னு வேஸ்ட் ஆகி கொண்டு இருப்பீங்க. வியாதி வரும். அந்த வியாதி, அந்த கேன்சரை சுகமாக்குறதுக்கு 7 லட்ச ரூபா செலவு, 10 லட்ச ரூபா செலவு. எதுக்கு இந்த வம்பு? தேவ ஜனங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு அள்ளி கொடுங்க. ஏழைகளுக்கு அள்ளி கொடுங்க, ஊழியர்களுக்கு கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் வீணாக செலவழிக்க மாட்டீங்க. நம்மளுடைய காரியத்தை வரலாம். வேதம் சொல்லுகிறது, ஆலோசனைகள், உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானது. ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆலோசனை தற்கொலை நிறுத்தும், விபச்சாரங்களை நிறுத்தும், பாவங்களை நிறுத்தும், கொலையை நிறுத்தும், பெரிய பெரிய டெரரிஸ்டுகளை மாற்றும். அப்போ அந்த ஆலோசனை எத்தனை அருமையானது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதை மட்டும் சொல்லலை, ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையினுடைய தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவஜனம் ஒன்று இல்லைன்னு சொல்லுகிற தேவஜனம் புரிய வேண்டும். உங்கள் கையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஜெபிச்சிங்கல்ல, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஜெபிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் தந்தார் அல்லவா? ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அந்த ஜெபத்தினுடைய மறுபதில். இதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் அணுகுண்டுகள், வாக்குத்தத்தங்கள். எப்பொழுதுனாலும் அது வெளிப்படும், எப்பொழுதுனாலும் வெளிப்படும். தேவஜனங்களே, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு. இதே போல ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒன்று பேசியிருக்கிறார்ல, இது எல்லாம் பணத்தை காட்டிலும் மேலானது. அதனால தான் ஆண்டு சிலதை தரமாட்டார். ஏன்னா அவர் பணத்திலும் மேலானதை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அப்போ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறீங்கன்னா இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இந்த வசனத்தின்படி சில நேரம் பணம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வாக்குத்தத்தம் கையில் இருக்குதுல்ல, அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறதுக்காக ஆண்டு பணம் இல்லாமல் வைத்திருப்பார். கிறிஸ்தவர்களை சில நேரம் ஆண்டு சில உபத்திரத்தில் போடுறது காரணம் என்ன தெரியுமா? அப்போ தான் நீங்கள் வசனத்துக்கு கீழ்படிகிற கிறிஸ்தவர்களாக மாறுவீங்க. இல்லைன்னா பேர் கிறிஸ்தவனாக இருப்பீங்க. பேர் கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா சாத்தான் எப்போனாலும் உங்களை அழித்து சின்னாப்பினமாக்குவான். ஆனால் உண்மையான கிறிஸ்தவனாக வாழணும் என்று ஆண்டு சில போராட்டங்களை அனுமதிப்பார். எத்தனை பேர் அந்த போராட்டங்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகிறீங்க? எல்லாரும் அப்படி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் அன்பான ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் காட்டுகிறார், you are the masterpiece of God. கர்த்தருடைய மகா பெரிய ஒரு பங்கு, கர்த்தருடைய திட்டத்தில் உள்ள பிரதான படைப்பு. கர்த்தர் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறத நான் ஆவியில் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சிலரை செதுக்கி கொண்டிருக்கிறார். பெரிய திட்டங்களுக்காக, பெரிய ஊழியங்களுக்காக, பெரிய அழைப்புக்காக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரை, நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா தேவஜனங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இரவு நேரத்தில் ப்ரைட் டைம் வாட்ஸ்அப்பில் கனெக்டடாக இருங்க. உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். 9 மணி அளவில் சந்திக்கலாம். ஜெப நேரம் டிவியை பார்க்காதவங்க கீழே உள்ள லிங்க்கில் 1000 துதிகள் கொடுத்துருக்குறோம், பார்த்து இணைந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.